மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் பேச்சை கேட்டு அதிர்ந்த அமைச்சர். வேலையை பார்த்துக்கொண்டே பள்ளிகளுக்கு சென்று வாருங்கள், ஐஜிக்கு ஆலோசனை வழங்கிய அமைச்சர். என்ன நடந்தது, எங்கே நடந்தது தெரிந்து கொள்ள காணொலியை முழுமையாக காணுங்கள், பகிருங்கள். நாங்கள் வழங்கும் ஒவ்வொரு காணொலியும் தவறாமல் உங்களை வந்தடைய எங்கள் சேனலின் பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட சிவகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளியின் பவள விழா நடந்தது. இந்த விழாவில் தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி, ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ சந்திரகுமார், ஈரோடு எம்பி பிரகாஷ், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி, ஈரோடு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மான்விழி மற்றும் பள்ளியின் முன்னாள் மாணவர்களான கோவை மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார், மதுரை அமலாக்கத்துறை எஸ்பி சந்திரசேகர், சிவகிரி பேரூராட்சி தலைவர் பிரதீபா கோபிநாத், திமுக மாநில நெசவாளர் அணி அமைப்பாளர் SLT சச்சிதானந்தம் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர். அப்போது பள்ளியில் புதியதாக அமைக்கப்பட்டிருந்த நுழைவு வாயிலை முன்னாள் மாணவரான ஐஜி செந்தில்குமார் திறந்து வைத்தார். இதனை அடுத்து புதியதாக அமைக்கப்பட்டிருந்த திருவள்ளுவர் சிலை, நினைவு தூண் மற்றும் சத்துணவு கூடத்தை அமைச்சர் முத்துசாமி மற்றும் MP பிரகாஷ், ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ சந்திரகுமார், சச்சிதானந்தம் ஆகியோர் திறந்து வைத்தனர். பின்னர் பள்ளியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த நாணய கண்காட்சியை அமைச்சரும் ஐஜியும் பார்வையிட்டனர். இவற்றை அடுத்து குத்துவிளக்கேற்றும் நிகழ்வுக்கு பின்னர் விழா துவங்கியது. கோவை மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் தான் படித்த பள்ளிக்கு புத்தகங்களை வழங்கினார். விழாவில் மாணவர்கள் மத்தியில் பேசிய அவர் தனது பள்ளி பருவ வாழ்க்கை குறித்தும் வாழ்க்கை பயணம் குறித்தும் உரையாற்றினார். அப்ப இந்த மாதிரி காரவாட கிடையாது, ஒண்ணுதான். இதெல்லாம் சைக்கிள் ஸ்டாண்ட். இதோ இங்க இருக்க கிளாஸ் ரூம், இந்த பக்கம் இருக்க கிளாஸ் ரூம். இந்த புளிய மரம் இருக்கு இல்லையா, பழைய மாணவர்கள் சொன்னது போல இந்த புளிய மரம் தான் இந்த பள்ளிக்கூடத்துக்குரிய போதி மரம். இங்கே படித்தவர்கள் இன்று பல இடங்களிலும் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் என்றால் இந்த பள்ளிக்கூடம் தான் காரணம். நம்ம நினைக்கிறோம் கவர்மெண்ட் ஸ்கூல் தானே, கவர்மெண்ட் ஸ்கூல் தானே, எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அந்த காலம் அல்ல, ஒரு சிலருக்கு மட்டுமே கல்வி என்பது. இப்ப அப்படி அல்ல, தமிழ்நாடு அரசுடைய கொள்கையே எல்லாருக்கும் எல்லாம். அப்ப உள்ள 50 ரூபா 60 ரூபாய் ஸ்பெஷல் ஃபீஸ், அதுக்கே கஷ்டப்பட்டு தான் எங்க அப்பா எல்லாம் படிக்க வச்சாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுவார், வாழ்க்கையில படிப்பே பிரதானம், அதை மட்டும் நடந்துறாங்க. இன்னைக்கு நான் நினைச்சிட்டு இருக்கேன், இந்த நிலைமைக்கு வந்த பிறகு யோசிக்கிறேன், 100% உண்மை. அப்ப எல்லாம் கஷ்டப்படுறதுதான் வாழ்க்கையில் முன்னேறுவான். அதனாலதான் தெய்வத்தால் ஆகாதிலும் முயற்சி தன் மேம்படுத்தக்கூடியது. ஆனால் முயற்சி உங்களை அதிகப்படுத்தும். எனக்கு பொருளாதார அடிப்படையிலே பெரிய அளவுல, நானும் அப்படி பெரிய அளவில் இல்லை. எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சார். எங்கள் குடும்பத்தில் நான் ஒருவன் மட்டுமே பட்டதார், முதல் பட்டதார். அந்த முதல் பட்டதாரி எப்படியாவது நான் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு எனக்குள்ள ஒரு ஆசை வந்துச்சு. அப்ப இதுக்கு நம்ம என்ன கைமாறு பணம் பொருள் அவருக்கு தேவையான வேண்டுதல் அவர் கோயம்புத்தூர் பேரு நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம். அது எங்க இருந்து கிடைச்சதுன்னா இந்த பள்ளிக்கூடத்துல தான் கிடைக்கும். அது போக போக ஆசையாகி விருட்சமாகி லட்சியமாகி ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியுது என்றால் அதுக்கு இந்த அரசு பள்ளி தான் காரணம். இப்ப முன்னாடி படிக்கிறதுக்கு போக முடியாது, படிக்க வாழ்வு கூப்பிடுறாங்க அரசாங்கத்துல. வேற எந்த நமக்கு இல்லை, பணம் தேவையில்லை. ஓட்டு வேற ஜெயிக்கலாம், பணம் தேவையில்லை. ஃபீஸா, ஃபீஸ் தேவையில்லை. சாப்பாடா, சாப்பாடு தேவையில்லை. இது எல்லாமே தருகிறார்கள். நீங்க பண்ண வேண்டியது படிக்கிறது மட்டும்தான். படிச்சா நேற்று அங்கே போய் நாங்க இன்னைக்கு மேடையில் இருக்கிறோம். இன்னைக்கு நீங்க போட்டு நான் இதே போல இதை விட பெரிய மேடைகள் அவர்களுடைய அடைவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இங்க மட்டும் இல்ல, UPSC படிக்கும் போதுமே எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கு. எப்படி படிக்கணும், எங்க படிக்கலாம், அப்பெல்லாம் அந்த வழிகாட்டுதல் இல்லை. அப்போ ஒருத்தர் ஒரு நியூஸ் பேப்பர்
வந்து ஒரு சின்ன சீட் ஒன்று கொடுத்தார். அங்கே சென்னையிலே பெரியார் கடலில் இலவசமாக ஐஏஎஸ் சிறப்பு கோச்சிங் தராங்க. அப்போ நான் சென்னையில் வந்து படிச்சுட்டு சென்னையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தீர்மானத்தில் உதவியாளராக இருந்தேன். அப்பா நீ சொல்லி தராங்க இலவச கல்வியா, நீ முடிஞ்சதுன்னா நீ முயற்சி பாருங்க, உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதை 2 பேப்பர் பார்த்துக்கிட்டே இருந்தேன். சென்னையில ஒரு தடவை வந்தது அரசு இலவச பயிற்சி ஐஏஎஸ். சரி என்ட்ரன்ஸ் எழுதுனேன், செலக்ட் ஆகிட்டேன். சென்னை அண்ணா நகரிலே தமிழ்நாடு அரசு கொடுத்த இலவச பயிற்சிகளை போய் படித்தேன். அங்கிருந்தா நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கேன். அரசு பள்ளியில் அரசு கிடைக்காது. அப்போ என்னதான் நம்ம முயற்சி எடுத்தாலும் ஒரு வழி தெரியும். அந்த வழி உங்களுக்கு எப்போ வேணாலும் தெரியலாம். உங்க ஆசிரியர் மூலமாக தெரியலாம், உங்க நண்பர்கள் மூலமாக தெரியலாம், உறவினர்கள் மூலமாக தெரியலாம். இப்ப நான் பேசுற இது கூட உங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கலாம். ஏன்னா அங்கிருந்து வந்தாங்க. அப்போ அந்த ஒரு குடர்நாக்காயினும் கூட்டு கொள்ள வேண்டும் சொன்ன மாதிரி அந்த ஒரே ஒரு பேப்பர் அதை கொண்டு கொடுத்து எப்பா நீ முயற்சி பண்ணி பாரு, நீ முன்னுக்கு வருவ அப்படின்னு சொன்னது ஓய்வு பெற்ற பால்வளத்துறை துணை பதிவாளரும் இந்த பவளவிழா வளர்ப்பு தலைவரும் நமது மாமாமானத்துக்கு நடராஜன் அவர்கள். அவர் இருந்து தேவை எனக்கு தெரியாது, இன்னும் கண் முன்னாடி. அப்போ உங்களுக்கான உந்துதல் எந்த வடிவத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். அதனால் அதுக்கு தேவை படிகள், கல்வி. இப்ப எல்லாரும் சொல்ல மாட்டான் அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உடலைக்கலாத அரண். அறிவுதான் பகைவன் கூட தருக்க துளைத்துக் கொண்டுள்ளே வர முடியாத ஒரு பெரிய செல்வம். அதனால எப்ப வரும்? ஒன்று கல்வி, இன்னொன்று அனுபவம். கல்வியால எவ்வளவு போக்குவரத்து வரும்? கொட்டனை தூரும் மனக்கேடி மாதருக்கு கட்டணை தூர் வரை. நீங்க படிக்க அறிவு வரும். அப்போ படிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. சரி, அறிவு வந்து என்ன பண்ணுது? உண்மைக்கு தான் கற்ற கல்வி ஒருவனுக்கு எளிமையும் ஏமாப்பு வைப்பது. 7 பிறவிகள் வரும். அதுக்கு இருந்தா 7 பிறவிகள் வரும். அது மட்டுமல்ல, யாதாவும் ஊராமல் நாடாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. கற்ற ஒருவனுக்கு எல்லா நாடும் நாடு, எல்லா ஊர் தான். அப்ப கல்வி கற்போருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. படிக்காம இங்க இருக்க முடியுமா? அதனால கற்போருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு மட்டுமல்ல, கல்வி கற்றவன் மன்னனை பெரியவன், அரசனை பெரியவன். மன்னனும் கற்றோடும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோடும் சிறப்புடையோம். மன்னனுக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பு, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நீங்க கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு மட்டும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எங்க வருது? அவையார் சொன்னது மூதுரையில இருக்கு. அப்ப மன்னனிடா சிறந்தவர். அதனாலதான் அந்த காலத்து புலவர்கள் மட்டுமல்ல, மன்னர்கள் கூட நீ பெரிய அரசனாக வரணும், நீ ஜெயிக்கணும்னு சொன்னதை விட நீ கல்வி கற்கணும், நீ கல்வியாளன் அவர்கள் தான் சொன்னாங்க. கற்கை நன்றே பிச்சை கொள்ளும் கற்கை நன்றே. இந்த வரையை படிச்சிருக்கீங்க. யாரோ புலவர் சொன்னதல்ல. சிலர் சொல்லுவாங்க அவையார் சொன்னது. ஆனா இது இருக்கக்கூடிய வெற்றி கற்கை அப்படிங்கிற ஒரு நூல் இல்லை. அதை எழுதியவர் அதிவீர ராம பாண்டியங்கிற ஒரு ராஜா. நீ ராஜான்னு சொல்லல, பிச்சை கொண்டிருந்த பிச்சை அர்த்தம் இல்ல. அந்த அளவுக்கு வறுமை நிலையை நீ அடைந்தால் கூட கல்வியை மட்டும் கைவிடாது. ஏன்னா கற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது. அது மட்டும் இல்ல, இன்னொரு ராஜா இருக்காரு, ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். அவரா சொல்லிருக்காரு தெரியுமா? வேற்றுமை தெரிந்த நாட்பாளரும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் ஆண்கள் படுவேன். அதாவது 4 வருடம் அந்த காலத்துல சொன்னாங்க இல்லையா? அவர்தான் அதுல கீழ் வர்ணம் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவன் கல்வி கற்றால் நான் தான் மேல் வர்ணம் என்று சொல்லக்கூடியவன் கூட அந்த கீழ் வர்ணத்துக்கு கேளலாம். ஏன்னா கற்றவன் தான் தெரியும். அதனால கல்வி ரொம்ப முக்கியமானது. அதை படித்தால் உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அடுத்தது அனுபவம். நீங்க நினைச்சுக்கிறீங்க நான் தான் படிச்சுக்கிறேன், நான் யாரும் மதிக்கணும் அப்படி தயவு நினைக்காதீங்க. பெரியவர்கள் மதிங்க, உங்க ஆசிரியர்களை மதிங்க. அப்படி இல்லை நாங்க வர முடியாது. இந்த 2 கையும் இன்னைக்கு அதிகாரத்தோட கையெழுத்து போடுதுன்னா அதுக்கு முன்னாடி ஆசிரியர்களிடம் பாதி அடி. இந்த காது இன்னைக்கு பாராட்டு உரையை கேட்குதுன்னா அன்னைக்கு ஆசிரியர் கவனம் இருக்கு. இதுதான் அடிப்படை. அதை நீங்கள் தயவு செய்து குறைவாக நினைக்கக்கூடாது. உங்களுடைய உண்மைக்காக, உங்களுடைய உயர்வுக்காக நீங்க சொல்லணுங்கிறதுக்காக போகல. அந்த அனுபவத்தில் இதெல்லாம் கருத்து காரணத்தில் போகும். அதனால் அந்த அனுபவத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். அந்த அனுபவத்திலே இருந்து நீங்கள் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால நீங்கள் நான் படித்திருக்கோம் என்ற எண்ணத்திலே இல்லாமல் உங்கள் பெரியவருடைய அனுபவத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
சின்ன காரணம் சொல்லுது. ஒரு பெரியவர் இருந்தார், பக்கத்து வீட்டில் ஒருத்தர் தான். அவன் அப்பா ஒரு 100 ரூபா போய் அவருடைய கடன் வாங்கி வாடான்னு சொன்னார். அவன் கடன் வாங்கி போறான், கொஞ்சம் கொஞ்சம் படிச்சவன். சரி பாப்பா வயசானவன் தானே பெரியவர், நம்ம ஏமாத்திடலாம் போனான். ஐயா அப்பா 100 ரூபா வாங்கி சொன்னான். இவன் சொன்னாரு சரிப்பா நான் 100 ரூபா தரேன். அவனுக்கு ஒரு ஆசை, உடனே சரிட்டாரு, நம்ம சேர்த்து வாங்கிட்டேன், நமக்கு என்ன செய்யும் புது கோடி உதவுமே அப்படின்னா 200 ரூபாய் இருந்தா பரவாயில்ல சொன்னாங்க. ஐயா 200 ரூபாய் தருகிறேன். அப்புறம் கேட்டா 300 ரூபாயா கொடுத்தீங்கன்னா உதவியா, 300 ரூபாய் தருகிறேன். அப்புறம் 400 ரூபாய் கேட்டா 400 ரூபாய் தருகிறேன். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்பா சொன்னாரு எனக்கு உதவியா இருக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்றான். 800 ரூபாய் கொடுத்துறான். 800 ரூபாய் தருகிறேன் 100 ரூபாய் கொண்டு கையில் கொடுத்தாரு. உங்களுக்கு புரிஞ்சா எனக்கு தெரியல. அவர் 100 ரூபாய்க்கு கேட்டா 100 ரூபாய் தரட்டாரு. 200 ரூபாய் நான் இவன் அழகனம் பண்ண தெரிஞ்சிருச்சு. 100 ரூபாய் தருகிறேன். 300 ரூபாய் கொடுங்க. 100 ரூபாய் தருகிறேன். 100 ரூபாய் தருவாங்க. 400 ரூபாய் தருங்க. நான் 100 ரூபாய் தருகிறேன். 500 ரூபாய் கேட்டா 100 ரூபாய் தருகிறேன். 600 ரூபாய் கேட்டா அரு பேச்சை அரு உனக்கு 100 ரூபாய் தருகிறேன். 700 ரூபாய் 100 ரூபாய் தருகிறேன். 800 ரூபாய் கேட்டா என்ன கேட்டா 100 ரூபாய் தருகிறேன். அவன் 100 ரூபாய் நாம போயிடும். அதனால அனுபவம் என்பது எப்பவுமே ரொம்ப முக்கியம். கடவுள் கொடுத்தார். பிறப்பின் வந்து யாதனை கேட்டேன் பிறந்து பார் என இறைவன் படித்தான். படிப்பினை சொல்வது யாதனை கேட்டேன் படித்து பார் என இறைவன் படித்தான். அறிவிடப்படுவது யாதனை கேட்டேன் அறிந்து பார் என இறைவன் படித்தான். அன்பனப்படுவது என்னென்ன கேட்டேன் அடித்து பார் என இறைவன் படித்தான். பாசம் என்பது யாதனை கேட்டேன் பகிர்ந்து பார் என இறைவன் படித்தான். மனையாற்றுவதில் யாதனை கேட்டேன் மணந்து பார் என இறைவன் படித்தான். பிள்ளை என்பது யாதனை கேட்டேன் பெற்றுப்பார் என இறைவன் படித்தான். முதுமை என்பது யாதனை கேட்டேன் முதிர்ந்து பார் என இறைவன் படித்தான். வறுமை என்பது என்னென்ன கேட்டேன் வாடிப்பார் என இறைவன் படித்தான். இறப்பின் பின்னர் யாதனை கேட்டேன் இறந்து பார் என இறைவன் படித்தான். அனுபவிக்கிறார்கள் அறிந்து வாழ்க்கையில் ஆண்டவனை நீ என கேட்டேன் ஆண்டவர் சற்றை அறிவில் நிறுத்தி அந்த அனுபவம் என்பதை நான் தான் என்றார். அப்போ இந்த அனுபவம் தான் கடவுள், அனுபவம் தான் வாழ்க்கை. அனுபவத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க யாராவது ஒரு குறையை கேட்கிறீங்க, எத்தனையோ குறையை கேட்கிறோம். வேற போறானா இவன் தான் படிச்ச முன்னுக்கு வருவான் நான் கேட்டதுதான். நான் படிக்கும் பொழுதும் சரி மற்ற சமயம் பல சமயத்தில் கேட்ட காரணம் இது. ஆனா அதை நெகட்டிவா எடுக்கல. நான் ஏன்னா படிக்க முடியாது அப்படின்னு நினைச்சேன். நீங்க நினைக்க வேண்டும். நீங்க யாராவது சொல்றதை கேட்கறீங்க, எனக்கு சரி இதை ஜெயிக்க முடியுமா, இதை சாதிக்க எண்ணம் வரும் பொழுது ஒரு சில வரிகளை நான் வச்சுக்குவாங்க. வரிகளை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். நான் எதை நினைச்சு வைப்போமே உங்களுக்கு நான் சொல்றேன். உங்க வாழ்க்கை அவ்வளவுதான். இந்த உலக பார்த்து சொல்லும் போது உங்க வாழ்க்கை உன் கையில தான் இருக்குன்னு உங்க அறிவு சொல்றது கேட்கறையா? உன் அளவுக்கு மட்டும் நீ ஆசைப்படுறது இந்த சமுதாயம் அவுக்கும் போது கடைசி காலத்தில் போராடுது இந்த மனசை சொல்றது கேட்கறையா? இன்னைக்கே ஒரு முடிவு இருக்கு. அதை என்னைக்கு மறக்காது. ஓடி போய் பிறக்கும் திரும்பி பார்க்காது. போகணும்னு மனசு சொல்லும். கிடைக்கிற வாய்ப்பை விட்டுறாதீங்க. தேடினாலும் கிடைக்கும், தக்கினாலும் திறக்கும். உங்களை பொறுத்த பயத்தையும் தோல்வியையும் பார்த்து ஒன்னே ஒன்று கேளுங்க. நான் போராடுவேன், முடிஞ்சா எடுத்துப்பார். நான் முன்னேறுவேன், முடிஞ்சா கருதுப்பார். உங்க அறிவையும் உழைப்பையும் தன்னம்பிக்கையை நம்பி இந்த வாழ்க்கையை உங்க லட்சியத்தை நோக்கி அடுத்த அறிவை எடுத்து வச்சா நீங்க ஜெயிக்க போறீங்க. அதனால அந்த முயற்சியும் அறிவையும் வைக்க வேண்டும், தன்னம்பிக்கையை வைக்க வேண்டும். நீங்கள் வாழ்க்கையிலே எல்லா அளவும் பெற்று முன்னேற வேண்டும் என்பதையெல்லாம் வாழ்த்தி எனக்கு அடிப்படையை உருவாக்கி தந்த என்னை ஆளாக்கிய இந்த பள்ளியையும் ஆசிரியர் பெருமக்களையும் வணங்கி விடைபெறுகிறேன். நானே கூட மரியாதைக்குரிய செந்தில்குமார் அவர்களிடத்திலே கேட்டுக்கொள்ளலாம் என்று கருதினேன். நீங்கள் அந்த வேலையை பார்த்துக் கொண்டு எல்லா பள்ளிக்கூடத்திற்கும் போய் கொஞ்சம் பேசிவிட்டு வந்தால் கொஞ்சம் சிறப்பாக இருக்குமோ என்று எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா அவ்வளவு கருத்துக்களை நீங்க பேசுகிறார். நாடு பேசித்தான் வேற வழியே கிடையாது. ஆனால் நாடு அவ்வளவு தூரம் பேசுவதற்கான தயார் நிலையில் இல்லை. நான் அவரை கேட்டேன், புத்தகம் படித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்கிறார். நாங்களும் புத்தகம் வைத்திருப்போம், ஆனால் பார்த்துக் கொண்டிருப்போம், படிப்பதில்லை. அவ்வளவு புத்தகங்களை அவர் படித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த பள்ளியிலே உருவாக்கப்பட்டவர்கள்
மிகப்பெரிய இடத்தை வெற்றி பிடித்திருக்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு அவரை இங்கே குறிப்பிட்டு சொல்லுவது, அதே போல இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கிற சந்திரசேகர் அவர்கள், அப்படிப்பட்டவர்களை நாம் இங்கே குறிப்பிட்டு சொல்லுவது இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக அவரை பின்பற்றி நீங்கள் எதிர்காலத்தில் இருக்க வேண்டும். இங்கே அவர் சொன்னார், இந்த மேடையிலே நாம் நிற்கிறோம், எதிர்காலத்தில் நீங்கள் இதைவிட பெரிய மேடையிலே நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவர் சொன்னார். எனவே அதைத்தான் ஆசிரியர் பெருமக்கள், நீங்க எவ்வளவு பெரிய உயரத்திற்கு நீங்கள் போனாலும் ஆசிரியர்கள் அந்த இடத்திலேயே தான் இருக்கிறார். அவர் உருவாக்கி மேலே கொண்டு போய் விட்டு இங்கிருந்து வேலைக்கு பார்த்து கொண்டிருக்க வேண்டியதுதான். எனவே அப்படிப்பட்ட ஆசிரியர்களை பெருமைப்படுத்துகிற வகையில் உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அவர் சொன்னார், எப்படியெல்லாம் நான் இதை படிப்பதற்கு முயற்சிகள் எடுத்துக்கொண்டோம், அரசுடைய உதவி எப்படி இருந்தது அப்பொழுது மிக குறைவு. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிற முயற்சி என்பது நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அவரை பாராட்ட வேண்டும் என்பதோ அல்லது ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் அவருக்கு கீழே நாங்கள் பணியாற்றுகிறோம் என்ற காரணத்தாலோ அல்ல. அவர் சிந்தனை முழுவதும் ஒவ்வொன்றையும் யோசித்து எப்படி அடுத்த அடிக்கு அவர்கள் எடுத்துக் கொண்டு போவது என்பதைத்தான் அவர் கவனமாக எடுத்துக் கொண்டிருக்கிறார். நான் கடந்த கூட்டத்திலே கூட நான் பேசினேன், ஒரு காலையில உணவு கொடுக்க வேண்டும் என்று இந்தியாவிலேயே முதலாக நினைத்த ஒரே ஒரு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். என்ன காரணம்? காலையில எத்தனையோ குடும்பத்தில் தாய்மார்கள் 6 மணிக்கு 5 மணிக்கு வேலைக்கு போகிறார். எனக்கு குழந்தைகளுடைய நிலை என்ன? அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது என்ன சாப்பாடு இருக்குமா? பழைய சாதம் சாப்பிட்டு போவாங்க. எனவே எப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். இதை உணர்ந்த காரணத்தால் தான் காலை உணவு என்று அறிவித்தார். நாங்கள் நம்ம யோசிச்சோம், இது சாத்தியமா? காலையில் எப்படி குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறது என்று அதை தோன்றுகிற பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் நானும் போய் ஒரு பணியிலே அதை துவங்கினோம். அப்போது வெளியிலே இருந்த தாய்மார்கள் பார்க்கிறார்கள், அவர்கள் கண்களவே நிற்கிறார்கள். அப்பொழுதுதான் அதனுடைய மகத்துவமே நமக்கு புரிந்தது. ஏதோ சாப்பாடு போடுகிறோம் இல்லை, அந்த தாய்மார்களுக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு நன்மையாக அமைந்திருக்கிறது அந்த குழந்தைகள் தொடர்ந்து படிப்பதற்கு. அது மட்டுமல்ல, அந்த சாப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் முடிவெடுத்தார். அதற்காக அது சம்பந்தப்பட்ட நிபுணர்களை அழைத்து கேட்டார், என்ன மாதிரியான உணவு கொடுக்க வேண்டும். வாரத்தில் 5 நாள் என்றார். அந்த 5 நாளும் வெவ்வேறு விதமான உணவு, ஒரே மாதிரியான உணவு அல்ல. எனவே இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்த காரணத்தால் இன்றைக்கு மிக வெற்றிகரமாக அது நடந்திருக்கிறது. சென்னைக்கு வந்த வேறு மாநிலத்தை சார்ந்த முதலமைச்சர் இந்த திட்டம் ஸ்டாலினுடைய திட்டம், நான் போய் என்னுடைய மாநிலத்திலே நிறைவேற்றுவேன் என்று சொல்லிவிட்டு போகிற அளவுக்கு அந்த திட்டம் இது உலகத்திற்கான திட்டமா? இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற ஒரு திட்டமாக, அதை உறுதிப்படுத்துகிற திட்டமாக அது அமைந்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல பள்ளியிலே படிக்கிற மாணவ மாணவிகள் +2 முடிச்ச முன்னாடி பல பேர் நிறுத்தப்படுகிறார்கள். இது நடைமுறையில நாம் பார்க்கிறோம். அந்த குடும்பத்துடைய சூழ்நிலை அதை அறிந்து அவர் உயர்கல்விக்கு அனுப்புங்க, உங்களுக்கு என்ன சிரமம் இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், மாதம் 1000 ரூபாய் அந்த குழந்தைகளுடைய உயர்கல்வி படிப்பிற்காக நான் கொடுக்கிறேன் என்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். இன்றைக்கு கணக்கெடுத்து பார்த்தால் அதிக எண்ணிக்கைகளை கல்லூரிகளை போய் சேருகிற எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. எனக்கு அப்படிப்பட்ட காரணத்தால் அதிக பேர் படிக்கிறார். சரி, படித்தால் போதுமா? அவருக்கு ஒரு துணிச்சல் வேண்டும், எங்கே போனாலும் ஒரு துணிவாக நிற்க வேண்டும். நாளைக்கு ஒரு நேர்முக தேர்வுக்கு போகிறார்கள், ஒரு இன்டர்வியூ போகிற பொழுது அவர்கள் அங்கே பேசுகிற பொழுது அந்த துணிச்சல் அவர்களுக்கு இருக்க வேண்டும், நம்பிக்கை இருக்க வேண்டும். அதற்காக பயிற்சியை கொடுக்க நடவடிக்கை எடுத்தார். இன்றைக்கு அதெல்லாம் அந்த மாணவ மாணவிகளுக்கு பயன்படுகிறது. இதை வேறு எங்கேயும் செய்யவில்லை. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் தான் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.
அவர்கள் படித்து உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும். இப்ப நம்முடைய செந்தில்குமார் அவர்கள் IPS ஆக வருவதற்குண்டான வாய்ப்பு எவ்வளவு சிரமத்துக்கு இடையிலே அவர் வந்திருக்க வேண்டும் யோசித்து பாருங்கள். இப்பொழுது ஈரோட்டை பொறுத்தவரை நம்முடைய மேற்கு மண்டலம் அல்லது அரசாங்கத்தில் எடுத்து பார்த்தால் IAS IPSக்காக ஒரு அகாடமியை உருவாக்குவது என்பது அவ்வளவு அதிகமாக இல்லை. மேற்கு மண்டலத்திலே கிடையாது. ஒரு தனியார் இடத்திலே போய் படிக்கிறார்கள். ஆனால் ஈரோட்டிலே ஒரு IAS அகாடமியை உருவாக்குவதற்கு நம்முடைய தளபதி அவர்கள் பணம் ஒதுக்கி அந்த பணி துவங்கப்பட்டிருக்கிறது. அது முடிக்கிற பொழுது மிகப்பெரிய அளவில் இந்த மாணவ மாணவிகளுக்கு பயன்படும் என்று நாங்கள் கருதுகிறோம். நாங்கள் தலைவர் அறிவித்தோடனே CM அறிவித்தோடனே ஒரு கணக்கை எடுத்து சொன்னோம். அந்த கணக்கை எடுத்தார் நம்முடைய பள்ளி கல்வித்துறையுடைய சார்பாக இங்கே சொன்னதை போல அன்பில் அவர்களுடைய ஆலோசனைப்படி ஒரு கணக்கை எடுத்தோம். அந்த கணக்குப்படி நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் 18,600 மாணவ மாணவிகள் அந்த பயிற்சியில வந்து நாங்கள் பங்கு பெற வேண்டும், அந்த அகாடமியில எங்களுக்கும் இடம் வேண்டும் என்று கேட்கிற ஒரு கணக்கு எங்களுக்கு வந்தது. இது படித்துக் கொண்டிருப்பவருடைய கணக்கு. படித்துவிட்டு வெளியிலே போனவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை நாம் உருவாக்கி தர வேண்டும் என்பது அரசுடைய நோக்கமாக இருக்கிறது. இப்படி படிப்புல அத்தனை வசதிகளையும் முதல்ல இந்த 1000 ரூபாய் கொடுக்கிறது மாணவிகளுக்கு மட்டும்தான் சொன்னாங்க. அதுவும் அரசு பள்ளியில் இருக்கிற மாணவிகளுக்கு. பசங்க உடனே வந்தாங்க, வந்து கேட்டாங்க, எங்களுக்கும் அதே மாதிரி நினைப்பீங்க, எங்களுக்கும் கொடுங்க. உங்களுக்கும் கொடுப்பதற்கு நான் முடிவெடுத்து விட்டேன். இன்னொரு 15 நாள்ல கோயம்புத்தூர்ல அதற்காக தனியான நிகழ்ச்சி வைக்கிறோம், அங்கே கொடுக்கிறேன் என்று சொன்னார். அதற்கு பின்னாலே மாணவர்களுக்கும் அதை விரிவுபடுத்தினார். அரசு பள்ளி மட்டுமல்ல, அரசு உதவி பெறுகிற பள்ளிகளுக்கும் அதை விரிவுபடுத்தினார். இப்படியெல்லாம் கொண்டு வந்து அவர்களை உயரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் கருதுகிறார். இவரோடு சொன்னார்கள், முதல்ல அரசு பள்ளிகளை சேர்வதற்கு யோசிப்பார்கள், இப்பொழுது எப்படியாவது என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று அரசு பள்ளிக்கு வந்து நிற்கிற ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு இந்த அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆசிரியர் பெருமக்கள் எடுத்துக்கொள்கிற முயற்சியும் சாதாரணமானது அல்ல. அவர்கள் கணக்கெடுக்கிறார். ஒரு 30-40 மாணவர்கள் அவர்கள் படிக்கிறார்கள் சொன்னால் யார் எந்த இடத்துக்கு போவதற்கு தகுதியானவர்கள், எங்கே அவர்கள் போய் சேர முடியும் என்பதை அவர்கள் பார்த்து அவர்கள் வழிநடத்துகிறார். இதுவெல்லாம் இருக்கிற காரணத்தால் தான் நாம் இவ்வளவு உயரமான இடத்தை எட்டி பிடித்திருக்கிறோம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஈரோட்டில் அது மட்டுமல்ல, ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு விளையாட்டு மைதானத்தை உருவாக்க வேண்டும், ஒரு ஸ்டேடியம், மினி ஸ்டேடியம் அமைக்க வேண்டும் என்று தளபதி அவர்கள் நம்முடைய உதயநிதி அவர்களிடத்தில் அவரைத்தான் இன்றைக்கு பொறுப்பாக விளையாட்டுத்துறையை பெரிய இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்து அவருடைய கையில் கொடுத்திருக்கிறார். நம்முடைய சிவகரியிலே ஒரு மினி ஸ்டேடியம் அமைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த பணி துவங்கி அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஈரோட்டிலே ஒரு மினி ஸ்டேடியம். இதுவெல்லாம் எதற்காக? படிப்பிலே மட்டுமல்ல, விளையாட்டிலே மிக ஆர்வமாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களை அந்த உயரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எண்ணமாக இருக்கிறது. அதனால்தான் தலைவர் அவர்கள் அந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஒரு கணக்கெடுத்து பாருங்கள். இந்த 3-4 ஆண்டு காலத்திலே விளையாட்டுத்துறையிலே மற்ற மாநிலங்கள் எல்லாவற்றையும் விட தமிழ்நாடு முன்னேறி முன்னெடுத்திற்கு முதல் இடத்திற்கு வந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அவ்வளவு பேரை உருவாக்கி இருக்கிறார்கள். ஏன்னா இந்த பேலன்ஸாக கொண்டு போகிறார்கள். படிப்பும் விளையாட்டும் ஒன்றாக வர வேண்டும் என்பதிலே மிகுந்த அக்கறையோடு அவர் செய்கிறார். ஈரோட்டிலே அந்த கல்லூரியிலே IAS அகாடமி ஒன்றை ஆரம்பிக்கிறார்கள். ஒரு மினி ஸ்டேடியம் அங்கே கட்டப்படுகிறது. அது மட்டுமல்ல, மிகப்பெரிய ஒரு லைப்ரரி, அந்த நூலகத்தை கட்டுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நான் கடந்த கூட்டத்திலேயே பேசினேன். தலைவர் அவர்கள் ஒரு 15 ஆண்டு காலத்திற்கு முன்னாடி எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது எங்களை எல்லாம் கூப்பிட்டார். கூப்பிட்டுட்டு எங்களை சார்பு கொடுக்குறீங்க,
இந்த மாதிரி சின்ன சின்ன gift கொடுக்குறீங்க, இதெல்லாம் கொண்டு போய் நாங்கள் சும்மா அங்கே தூக்கி போடுறேன், அதுக்கு பதிலாக ஒரு சின்ன புத்தகம் கொடுத்து அதை நான் பள்ளி மாணவர்களுக்கு அல்லது ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற நூலகத்திற்கு அனுப்பி வைக்கிறேன் என்று அவர் சொன்னார். அதற்கு பின்னாலே லட்சக்கணக்கான புத்தகங்கள் அவர் கைக்கு வந்தது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அவர் அனுப்பி கொண்டிருக்கிறார் என்பதை நான் முதலாக ஈரோட்டிலே அண்ணா பெரியார் சிலை மோசமான இடத்துல இருந்தது. அதை ஒரு நல்ல இடத்துல எடுத்து வைப்பதற்கு போய் அனுமதி கேட்டேன். எதிர்கட்சி தலைவர் அவர் சொன்னார், சட்டப்படி என்னென்ன அனுமதி வாங்க வேணுமோ அதை வாங்கி செய்யுங்கள். செய்கிற பொழுது 2 பேடத்தை கட்டி வச்சுட்டு வராங்க, பிரயோஜனமே இல்லை. ஏன்னா வருஷம் 2 நாள் தான் திரும்பி பார்ப்பீர்கள், மற்ற நாள் யாரும் போக மாட்டாங்க. எனவே கீழே ஒரு ரூம் போடுது, அதில் நூலை வாங்கி வையுங்கள், ஒரு நூலகமாக உருவாக்குங்கள், அது பயன்படுத்தும் என்று சொன்னாங்க. அந்த பன்னீர்செல்வம் பார்க்கிற அந்த சிலையை வைத்து கீழே ஒரு நூலகம், அந்த நூலகம் குழந்தைகள் படிப்பதற்காக போட்டித் தேர்வு நூலகமாக அவர்களுக்காக மட்டுமே, வேறு யாரும் உள்ளே போக முடியாது. போட்டித் தேர்வுக்காக போகக்கூடிய மாணவ மாணவிகள் அங்கே போய் படித்தார்கள். அங்கே படித்த 12 பேர் இன்றைக்கு ஒரு உயர்ந்த பதவிக்கு போகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறார்.